வெல்கம் டு எம்லா முரளி கிச்சன். இப்போ செய்து காட்டுறது குருமா குழம்புங்க. வெஜிடபிள்ஸ் போட்டு குருமா குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு செய்து காட்டுறேன். குழந்தைங்க இப்போல்லாம் சாப்பிட்றதே கிடையாது வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு தெரியும். அதனால் பீன்ஸ், கேரட், நூல்கோல் எல்லாம் போட்டு செய்திருக்கேன் நான். அதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்குங்க, நீங்கள் வேணுமென்னா சேர்த்துக்குங்க. நீங்கள் தோலோடு கட் பண்ணி நல்லா கழுவிட்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் 4 வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு செய்து காட்டுறேங்க. இப்போ குருமா குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய் மிக்சியில் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. நீங்கள் பாருங்கள், சின்ன ஸ்பூன், ரொம்ப சின்ன ஸ்பூன். நான் அதிகமாக குழம்பு வைக்கிறேன். அதே மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை போட்டால் கொஞ்சம் பேஸ்ட் கிடைக்கும். இதை போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுக்கலாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் எடுத்துலாங்க. செகண்ட் பாலில் காய்கறி வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு பால் லாஸ்ட்டில் ஊற்றலாம். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்துட்டுங்க. இது செகண்ட் பாலுங்க. இது ஃபஸ்ட்டு பால். முதல்ல பிழிஞ்சது தேங்காய் பிழிஞ்சு முதல்ல எடுத்துட்டேன். அப்புறம் தண்ணியை ஊற்றி மறுபடியும் அடித்து செகண்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது லேர்னர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறதுனால கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ கெட்டி குக்கர் வச்சுருக்கேங்க. கெட்டியாக வேணும்னு சொல்லிட்டு இந்த குக்கர் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ எண்ணெய் ஊற்றலாங்க. எண்ணெய் ஸ்பூனில் 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நான். பட்டையும் பிரியாணி இலை 2 போடுறேன். பட்டை போடுறேங்க. பட்டை போட்டு பிரியாணி இலை போடுறேங்க. அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடலாங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சுருக்கேன் அதில் போடுறதுக்காக. 3 பச்சை மிளகாங்க. உடச்சி வச்சுக்கோங்க நீங்கள், அதுக்கு அருவாமனை எடுக்க வேண்டாம். பாருங்கள், பீன்ஸ் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் நான். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். குருமா குழம்புக்கு, வெஜிடபிள் குருமாவுக்கு பீன்ஸ் போடலாம், கேரட் போடலாம். நீங்கள் எவ்வளோ இருக்கோ போட்டுக்குங்க. நான் ஈக்குவல் ரேஷியோ போடுறேன். நான் நூல்கோல் போடுறேங்க. இதே பார்த்தாக்க குக்கரில் பாதி வந்தாச்சு காய்கறி. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு போடுறேங்க. ஜிஞ்சர் கார்லிக் மிக்சியில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சோம்பு போட்டிருக்கேங்க. 1 ஸ்பூன் நிறையா போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் நான் முதல்ல ஏற்கனவே. வெறும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிடையாது, சோம்பு இருக்குல்ல. ஜீரணத்துக்கு நல்லதுங்க. ஸ்மெல் இருக்கும், நல்ல வாசனை வரும் உங்களுக்கு, நல்ல அரோமா கொடுக்கும். அதை போட்டுலாங்க. நான் ஒரு 15 பல்லு, ஒரு 20 பல்லு போட்டிருக்கேன் நான். பூண்டு, ஜிஞ்சர் பெரிய துண்டு போட்டிருக்கேன். எண்ணெயில் வதக்கிட்டா நல்லா இருக்குங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாசனை வராது. ஜிஞ்சர் கார்லிக் தனியாக போட்ட வாசனை வருங்க. எண்ணெயில் வதக்கிட்டா தெரியாதுங்க. உப்பு போட்டு நல்லா காய்கறி வதக்கி விட்டுடலாங்க எண்ணெயில். கொஞ்சம் வதக்கின பிறகு நல்லா அப்புறம் மஞ்சள் தூள் போடலாங்க. உங்களுக்கு செய்ய தெரியுங்க சமையல் வேலை. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள். அப்புறமா காரம் போடலாங்க. வெறும் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கு. தண்ணி சொல்கிறதுக்கு முந்தி வரமிளகா பொடி போடுறாங்க. இந்த காய்கறிக்கு 2 ஸ்பூன் தேவைப்படுதுங்க. கூட தனியா பவுடர் போட்டுக்கலாங்க. தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. குழம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்க பாருங்க. நான் அப்போ தான் குழம்பு ஆகுங்க. காய்கறி தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன்னாக்கா கொஞ்சமாக காய்கறி போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாங்க எண்ணெயிலேயே. மிளகா பொடி, தனியா பொடி, முதல்ல உப்பு போட்டிருக்கு, மஞ்சள் பொடி போட்டிருக்கு. தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ தண்ணியே இல்லை பாருங்கள். இப்போது தக்காளி பழம் போடலாங்க. 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் பெரிய சைஸ் பழம் போட்டிருக்கேன்.
அந்த மசாலா அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. நல்லா இருக்கும். இனி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்லான்னு தோணும். மசாலா சாமான் அதிகமாக யூஸ் பண்ணாக்க நமக்கு போரும் நோய் போகும். அந்த எண்ணெயிலே வதக்கிடலாங்க. இந்த தக்காளி பழத்தை, தக்காளி பழம் சாஃப்டான பிறகு செகண்ட் பால் ஊற்றலாங்க. தேங்காய் பால், தக்காளி பழம் சாஃப்டான பிறகு இது ஊற்றலாங்க. நம்ம சீக்கிரம் செய்யணும்னா நைட்டு யோசனை பண்ணி வைக்கிறேங்க, நாளைக்கு என்ன சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சிடணும். காலம்பரை அதை கட் பண்ணி போட்டாக்கா சீக்கிரம் முடிக்குதுங்க. சீக்கிரம் வெந்துடும் கூட. ஆனால் வாங்கின உடனே செஞ்சாக்க ஃப்ரிட்ஜில் வைக்காமல் செய்கிறது மாதிரி இருக்காது, கொஞ்சம் லேட்டாகும். இப்போ செகண்ட் பால் பாருங்கள் ஊற்றுறேன் நான், தேங்காய் பால். இது ஒரு விசில் விட்டுலாங்க. ஒரே ஒரு விசில் போடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறுற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் விசில் எடுத்து விடுங்க, ஏன்னா காய்கறி ரொம்ப வெந்துடும் ஒரு விசில் போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், மூடி போட்டுடுறேன், விசில் போட்டுறேன் பாருங்கள். ஒரே ஒரு விசிலுங்க, வந்ததை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டீம் எடுத்து விட்டுலாம். ஒரு விசில் வந்தாச்சு, ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டீம் எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் அளவாக வைக்கும், இல்லை ரொம்ப குழஞ்சி போகுங்க. காய்கறி ரொம்ப சாஃப்ட் இல்லைங்களா, 3 காய்கறியும் ரொம்ப சாஃப்ட்டு தான். இப்போ வெயிட் இப்போ எடுத்து பார்க்கலாங்க. காய் நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக வெந்தால் போடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்குங்க. ஃபஸ்ட்டு பால் ஊற்றலாம். ஃபஸ்ட்டு பால் ஊற்றின பிறகு கொதிக்கக்கூடாதுங்க. சும்மா மேலுக்கு பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா கொத்தமல்லி தழை போடலாம். இது ஆறின பிறகு கெட்டிடுங்க. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பால் ஊற்றுறேங்க. தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டிருக்கு இதில். இந்த குழம்பு ஆறின உடனே நல்லா கெட்டிடுங்க. ஏன்னா தேங்காய் பால் ஆச்சுங்களா, பொட்டுக்கடலை விட போட்டுக்கும் இல்லைங்களா, அதனால் கெட்டிடும். இது கொதிக்கக்கூடாதுங்க, ஏன்னா தேங்காய் பால் பிரித்தி போகும். சும்மா பொங்கி வரும்போது நம்ம எடுத்துடலாங்க. இந்த தருணத்தில் நீங்கள் பார்த்துக்குங்க, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு நான் கொஞ்சமாக போடுறேன், அப்போயே போட்டிருக்கேன், மறுபடியும் இப்போ உப்பு போடுறேன். இது நான் கொஞ்சம் கொதிக்காமல் பொங்கி சுற்றி மட்டும் கொதித்து பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்லோவில் வைக்கலாங்க. அதனால் இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி தழை போடலாம். ஒரு கலக்கிடுங்க. உங்களுக்கு முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான், பச்சையாக சாப்பிடாதீங்க கொத்தமல்லி தழை. வேறு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஆறின பிறகு நல்லா கெட்டிடுங்க. எதுக்கு நூல்கோல், பீன்ஸு, கேரட்டு போட்டிருக்கேன், அது கொஞ்சம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. காலிஃப்ளவர் போட்டாக்க ரொம்பவே குழஞ்சி போகும். அதனால் வேறு காய்கறி போடாதீங்க. இந்த 3 காய்கறிக்கு போட்டு உருளைக்கிழங்கு வேணால் போட்டுக்கலாம். நான் போடல. உருளைக்கிழங்கு போட்டாலும் தோலோடு நல்லா கழுவிட்டு, உருளைக்கிழங்கு கழுவிட்டு தோலோடு போடுங்க, நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.